ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா டிப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து கோல்டு சேவிங்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 100 மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம டெய்லியும் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டு சேவ் பண்ணி கூட இந்த 100 மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஜிஆர்டியில் வந்து 100 மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து அவைலபிளாக இருக்குது. அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து எவ்வளோனா 1 கிராம் வந்து 6695 ரூபா. 22 கேரட் கோல்டு காயினு 100 கிராம் வந்து ஜிஆர்டியில் வந்து என்ன அமௌண்ட் வரும்னா 670 ரூபா வரும் 100 கிராமுக்கு. அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து டீஃபால்ட்டாக அவங்க ஒரு அமௌண்ட்டு போடுறாங்க 75 ருபீஸு. இதை ரெண்டையும் நம்ம டோட்டல் பண்ணால் 745 ருபீஸ் வரும். இந்த அமௌண்ட்டுக்கு வந்து 3% வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க. ஜிஎஸ்டி போட்ட அந்த அமௌண்ட் வந்து 23 ருபீஸ் வரும். இப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்னா 768 ரூபா. இப்போது இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து 100 மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வேணும்னா 768 ரூபா. இந்த 100 மில்லிகிராம் கோல்டு காயினை வந்து நம்ம ஒரு 10 டைம்ஸ் வாங்கினோம்னா 1 கிராம் கோல்டு காயின் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். இதை வந்து 768 ரூபாங்கிறது வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு. நம்ம மந்த்லி சேவ் பண்ணி கூட இந்த அமௌண்ட்டை வந்து வச்சு நம்ம கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்ம டெய்லியும் ஒரு 25 ருபீஸ் வந்து சேவ் பண்ணால் கூட இந்த அமௌண்ட்டை வந்து 1 மந்தில் நம்ம சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணி கூட இந்த கோல்டு காயின் வந்து 100 மில்லிகிராம் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.